கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடிய நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்கள். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார். அவனவன் கிரியைக்கு தக்கதாக, அவனவன் செய்கைக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்ப்பேன் என்கிறார். நாம் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை எப்பொழுது சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அநேக வாக்குத்தத்தங்களை எழுதி தந்திருக்கிறார். அதே நேரத்தில் மனம் திரும்புவதற்காக அநேக காரியங்களை எழுதி தந்திருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அவர் நியாயம் தீர்க்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்புங்கள். நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கிறார். உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எந்தெந்த பகுதியிலே கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை என்கிறார். நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். நாம் மனம் திரும்பும் போது முதலாவது அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அவருக்கு விரோதமாக நாம் எந்தெந்த துரோகம் செய்தோமோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிக்கிறார். எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, எல்லா துரோகங்கள் என்கிறார். ஒரு துரோகம் சொல்லவில்லை, 2 துரோகம் சொல்லவில்லை. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நாம் எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறோமோ அந்த எல்லா காரியத்தையும் நம்மை விட்டு விலக்கி, புது ஆவியையும் புது இருதயத்தையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விட்டு நாம் விலகும் போது நமக்குள்ளே அவர் பரிசுத்த ஆவியா வருகிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நிறைய குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ காரியத்திலே மனம் திரும்பாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள் என்கிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி தந்த வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கின்றார்.
எத்தனையோ வருஷமாக நாம் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியத்திலே நாம் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். அந்த காரியத்திலே நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார். நமக்கு தெரியும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாம் எந்த காரியத்திலே குறையா இருக்கிறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். அந்த காரியத்திலே நாம் மனம் திரும்பும் போது நாம் மீட்கப்படுகிறோம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார். மனம் திரும்பும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். மனம் திரும்பும் போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். மனம் திரும்பும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்பும் போது தேவனுடைய சமாதானம் தருகிறார். மனம் திரும்பும் போது நித்திய ஜீவன் தருகிறார். இந்த நாளிலே அவருடைய பதவியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த புதிய நாள்ல இந்த இரவு நேரத்திலே எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலை இருந்து அப்பா இப்பொழுது செய்தியை கேட்டு இணைந்து ஜெபித்துங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் ராஜா. காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைய சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பத்திரமா நீங்க பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இருந்து ஜெபித்துங்களோ அந்த வீட்டுல எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க அறிவிங்க. அந்த வீட்டுல பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, மீறுதல் பாவத்தை மன்னிங்க, தேவையில்லாத காரியங்களை மன்னிங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நாங்கள் செய்தோமோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. எங்க கண்களோட பாவத்தை மன்னிங்க, வீண் வார்த்தையை மன்னிங்க, எங்க உள்ளத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் அந்த காரியத்தை மன்னிங்க ராஜா. இந்த நாள்ல உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவங்களை மன்னிங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாத பாவங்களை மன்னிங்க. விசேஷமாக இந்த கொரோனா காலகட்டத்திலே அநேக குடும்பத்துக்குள்ள ஆஸ்பத்திரியில இருந்து ஜெபித்துவாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மனம் இறங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல எந்த சூழ்நிலை இருந்து எந்த குடும்பத்துல இணைந்து ஜெபித்துங்களோ அந்த குடும்பத்துல என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய கரம் நீட்டப்படும் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம் நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இருந்து ஜெபித்துங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மனம் இறங்கணும் ராஜா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க எந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்திலே மனம் திரும்ப என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரம் நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை இருந்து அப்பா போராடி ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. விசேஷமாக இந்த நாள்ல எங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களோ அவங்களுடைய வாகனங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த சூழ்நிலை இருந்து ஜெபித்துங்களோ அந்த எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. எந்த குடும்பத்துல வியாபாரத்துக்கு போயிருந்தாங்களோ அவங்களோட வியாபாரத்தை ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. எந்த குடும்பத்துல கம்பெனிக்கு போனாங்களோ அவங்களுடைய கம்பெனியில ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கிறது அப்பா. விசேஷமாக அவங்களை கையின் கிரியில ஆசீர்வதிங்க ராஜா. மறுபடியும் வேலை வாய்ப்புகள் உண்டு பண்ணித்தாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த லாக்டவுன்ல அநேக குடும்பத்துல வீட்டுல இருந்து பயந்து கொண்டு அப்பா ஜெபித்துங்க. அந்த குடும்பத்துக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. எந்த குடும்பத்துல திருமணத்துக்காக அப்பா ஜெபித்துங்களோ அந்த குடும்பத்துல எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அநேக குடும்பத்துல கற்பத்தின் கணிக்காக ஜெபித்துங்க. அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. விசேஷமா சில குடும்பத்துல பிரிந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளே அப்பா இன்னும் ஒரு மனம் வரவில்லை ராஜா. அந்த பிரிந்த குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இணைக்கப்படட்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. எந்த தேசத்துக்குள்ள இருந்து எந்த சூழ்நிலை இருந்து ஜெபித்துங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்துல பலவிதமான சூழ்நிலை இருந்து ஜெபித்துங்க. அந்த இடத்துக்குள்ள பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி ராஜா. இந்த இரவு நேரத்துல நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் ஜெபித்துங்க. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனம் நிமித்தமாக ஜெபித்துங்க. அவங்க வீட்டுல சரீரத்துல எல்லா பலவீனம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல சுகம் உண்டாவட்டும் ராஜா. உம்முடைய தழும்புகளால் சுகம் ஆனீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பா விசேஷமா எந்த குடும்பத்திலே பலவீன நிமித்தமாக ஜெபித்துங்களோ அந்த வீட்டுல எல்லா பலவீனம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாவட்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். எந்த குடும்பத்திலே எந்த
பாரத்தோடு ஜெபித்துனாலோ அவங்களுடைய எல்லா பாரத்தையும் உம்முடைய பாதவில சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபித்துங்க. அவங்க வீட்டுல கண்ணீருக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மனம் இறங்க வேண்டும். அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அந்த குடும்பத்தை நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. சில குடும்பத்துக்குள்ள ஆஸ்பத்திரியில இருந்து கொரோனா வைரஸ்க்காக பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டுருக்காங்க. அந்த குடும்பத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மனம் இறங்க வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரியில இருந்து ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மனம் இறங்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே நீங்க எங்களுக்கு விடுதலை தர வேண்டும். உம்முடைய பாதவிலே சாஷ்டாங்கமா ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம். நிறைய குடும்பத்துல கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பா அந்த குடும்பத்தை எல்லாம் நீங்க மீட்டு தர வேண்டும். அப்பா தேசத்துக்குள்ள கொரோனா வைரஸ் குறையட்டு ராஜா. அப்பா எங்க தேசம் மறுபடியும் அப்பா பாதுகாப்புக்குள்ள வரட்டு ராஜா. இந்தியா தேசம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலே எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. அப்பா எந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் காணப்படுகிறதோ அந்த தரித்திரம் எல்லாம் அந்த வீட்டை விட்டு விலகட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்பட்டும். விசேஷமா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரம் ராஜா. அநேக குடும்பத்திலே கடன் மத்தியிலே போராடி கொண்டுங்க. அவங்களோட கடன் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும் ராஜா. நிறைய குடும்பத்திலே பலவிதமான சூழ்நிலையிலிருந்து அப்பா அந்த இரவு நேரத்திலே ஜெபித்துங்க. அந்த எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரம் ராஜா. இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ள வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ளே தேவ தூதர்கள் அப்பா இறங்கி வரட்டும் ராஜா. முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உலாவி கொண்டு விட்டோம். விசேஷமா எங்க வீடு முழுவதும் தேவனோட அக்னினால மூடப்பட்ட ராஜா. அப்பா அதிகாலை வேளையில் நாங்க எழும்ப அப்பா பரிசுத்த ஆவியான நீங்க எங்களை எழுப்பிட வேண்டும் ராஜா. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனம் வரக்கூடிய எல்லா பொல்லாத கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படும் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தாங்க ராஜா. அப்பா படுத்து தூங்கும்போது சரீரத்தில் எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்குள்ள தங்கி இருக்கும்போது எங்க சரீரத்துக்குள்ள தேவையில்ல எந்த கிரியும் தொடக்கூடாது ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இரவு நேரத்துல எந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு கொண்டிருக்காங்களோ அந்த வீட்டுல குழப்பத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விளக்குங்க ராஜா. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் படுத்துங்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்க வேண்டும். அதிகாலை வேளையில அப்பா நாங்க கண்டெடுத்த சமயத்துல நாங்க எழும்ப வேண்டும் ராஜா. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமா பரலோக சொப்பனங்கள் பரலோக தரிசனங்கள் தாங்க ராஜா. எந்த குடும்பத்துல கடன் மத்தியிலே போராடி கொண்டிருக்காங்களோ அந்த கடன்ல இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ராஜா. நிறைய குடும்பத்துல கடன்ல சிக்கி கொண்டிருக்காங்க. அந்த கடனை கொண்டு எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படும் ராஜா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இருந்து ஜெபித்துனாலோ அவங்க வீட்டுல உள்ள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. நிறைய குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்க. அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இணைக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷம் அந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. எந்தெந்த குடும்பத்துல இணைந்து ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. எந்த சூழ்நிலை எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபித்துனாலோ அந்த காரியத்திலே அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் விடுதலை தர வேண்டும் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரம் மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு கொள்ள விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யூடியூப்பை நீங்க பார்க்கறது மாத்திரம் அல்லாமல் தேவன் அருளிய அப்பம் ஊழியம் இன்னும் மற்ற வீடியோவும் உள்ள இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமா அவர்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள். தேவனை மகிமைப்படுத்த அது ஏதுவா இருக்கும். இந்த யூடியூப் மூலியமா இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.